உறவுகளுக்கு வணக்கம். இந்த சமுதாயத்திற்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம களமிறங்கும்போது நாம் இந்த சமுதாயத்தால் பாதிக்கப்படுகிற நிறைய சூழல் உருவாகும். நேற்று நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது ஒரு திடீரென்று ஒரு நபர் சகோதரர் நீங்கள் இந்த ஏற்கனவே ஒருத்தர் உங்களை ரோட்டில் வம்பிழுத்தாரே அந்த நபர் தானே அப்படின்னு சொல்லி என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்களோட அந்த வம்பிழுத்த அந்த குற்றவாளி தற்போது அவர் என்ன நிலையில் இருக்கார் தெரியுமா அப்படின்னு அவர் விளக்கி சொன்னார். ஸோ நான் அதை எனக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம என்றைக்குமே என்ன சொல்கிற தீமையின் பக்கம் போனதே இல்லை, நம்ம நியாயத்தின் பக்கம் தான் நின்றுக்கிறோம். அதனால் நிச்சயமாக அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொன்ன மாதிரி நமக்காக நீதிக்கும் நேர்மைக்கும் நிச்சயமாக இறைவன் அதற்கான ஒரு என்ன சொல்கிற முன்னெடுப்பை நமக்காக எடுப்பாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் அதை ஒரு பெருசாக கருதலை. இதை ஏன் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, அந்த சலசலப்பு நடந்தது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் தினந்தோறும் ஒரு ஊருக்கு நான் சும்மா போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி நான் போயிட்டு வரும்போது அந்த சாலையில் அந்த ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு சாலையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நீண்ட நாட்களாக தண்ணீர் உடைப்படுத்து ஓடிக்கொண்டே இருக்குது. அதுவும் மெயின் ரோட்டில் தண்ணீர் உடைப்படுத்து ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ அந்த தண்ணீர் உடைப்படுத்து ஓடிக்கொண்டே இருக்குது. அது பெரிய பெரிய பள்ளமாகுது. நாளுக்கு நாள் அது என்ன ஆகுதுன்னா பெரிய பள்ளமாகிடுது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே, இந்த நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தமாக இந்த சாலையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் புகைப்படத்தை எடுத்து 4 பக்கம் புகைப்படம் எடுத்து நீங்கள் உடனடியாக கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்து நம்ம சாலை அப்படின்னு ஒரு ஆப்பை அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த சாலை இந்த மாதிரி டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த தண்ணீர் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதை அடைக்க சொல்லி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இது 2 தான் நான் செஞ்சது அதாவது யாராவது ஒரு நபர்கள் அந்த சாலையில் விழுந்து அடிபட்டு உயிர் சேதமாகிவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பொதுநல நோக்கம். அது நம்ம ஊர் இல்லை, அது இன்னொரு ஊரை தொடர்புடைய அந்த பஞ்சாயத்தை இருந்தாலும் கூட நாம் அதை செய்யணும். இப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செஞ்ச உடனே இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பள்ளத்தை அடைச்சிடுறாங்க. அதே மாதிரி பள்ளத்தை அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உடைப்பையும் அடைத்து சரி செய்து விட்டு அந்த பள்ளத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கீழ் கொண்டு சரளை கொண்டு போட்டு கரெக்டாக சரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த இடத்துல உடப்படுத்து போகல, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க. இது நம்ம செய்த ஒரு முயற்சி. இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொருத்தன் எப்படி இன்னொரு ஊருக்காரன் இதை நம்ம இங்கே செய்யலாம், அதுலேயும் நம்ம நிர்வாகத்தின் மீது இந்த மாதிரி செய்யும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்துது இல்லையா. அதுலேயும் அதை வீடியோ எடுத்து போட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல உடப்படுத்திட்டு போகுது அப்படிங்கிறத பேசுகிறது. இந்த நம்ம சாலை ஆப்பை குறித்து நான் பேசும்போது அந்த சம்பவத்தை நான் சொல்லியிருந்தேன். இது அந்த ஏரியாவில் கொஞ்சம் மனசுக்குள்ளே அவங்க சலசலப்பாக ஏற்படுத்தி அவங்க ஒரு கர்வமாகவே வச்சுருந்து ஒரு சில முக்கிய பெரும் புள்ளிகள் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே சும்மா மதுபோதையில் யாருக்கும் அடங்காமல் சுற்றித் திரிகிற ஒரு சிலர் இருப்பாங்க. ஊருக்கு 4 பேர் கண்டிப்பாக இருப்பான். அவன் அவனுக்கு தேவை அன்னைக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா அவன் கஞ்சா அடிக்கிறதுக்கு காசு, ஏதோ ஒன்று சம்திங் அவனுக்கு கொடுத்தா போதும் எந்த ஒரு குற்றச்செயலையும் ஈடுபடுறதுக்கு தயாராக இருப்பான். அப்படிப்பட்ட நபர்களை தயார் செய்து என்ன செய்தாங்க அப்படின்னா, நம்ம கூட உரண்டை இழுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் இரவு நேரம் அப்படி வரும்போது நான் வாகனத்தை ஓட்டி வரும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இடிச்சிட்டேன்னு சொல்லி, நான் வாகனத்தை அவன் மேலே தொடவே இல்லை, இடிச்சிட்டேன்னு சொல்லி பைக்கை விட்டு கீழே இறங்கி சட்டை பிடிச்சி எடுத்து ஒரு கலவரம் ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு மன வலியை தந்த ஒரு சம்பவமாக இருந்துச்சு. அது நீண்ட நாளாக என் மனசுக்குள்ளே ஒரு ஆறாத காயமாகவே இருந்துச்சு. நல்ல விஷயத்தை தானே நம்ம செஞ்சோம், ஏன் இந்த மாதிரி மக்களுடைய மனநிலை இந்த மாதிரி இருக்குது, மக்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக, அதாவது தவறுகளை அப்போ தட்டி கேட்கவே கூடாதா, தவறுகளை நடந்தால் அதை சரி செய்யுங்கன்னு சொல்லவே கூடாதா, இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. நீங்களும் கூட இந்த மாதிரி சம்பவங்களில் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையல்லாத விஷயங்கள்லாம் இனி நம்ம தலையீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஊராட்சி நமக்குள்ளே நம்ம என்ன முடியுமோ நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அதில் போயிடணும். எவன் எக்கெடுக்கிட்ட நாசமாக போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துருச்சு. ஏன் அந்த ஊரில் யாருமே நமக்கு என்ன செய்யலைன்னா, சரி நல்லது தானே பண்ணியிருக்காரு, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் கூட என்ன செய்யலை அப்படின்னா சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை. அப்படிங்கிற போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது எதுக்கடா இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இந்த ஊருக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது, நம்ம இந்த ஊரில் போய் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அன்றிலிருந்து அந்த ஊர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் யாராவது நம்மகிட்ட கேட்டு இதை சரி பண்ணணும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது பிரச்சனை இது பிரச்சனை.
எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு சில ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் ஊருக்கு தேவையானதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். இதே மாதிரி உறவுகளாகி நீங்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கங்க. உங்கள் ஊராட்சி உங்கள் ஊருக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் ஒரு டீமோட சேர்ந்து செய்கிறதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இன்னொரு ஊருக்குள்ளே நீங்கள் போய் ஒரு விஷயத்தை செய்ய முயற்சிக்கும் போது அந்த ஊரோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஏதாவது செய்வீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பின்னடைவை தரும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தின் மூலம் உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லிக்க விரும்புகிறேன். எண்ணற்ற உறவுற பொதுநலம் சார்ந்த நிறைய விஷயங்களை பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை ஈடுபடுறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த டிபிசியில் நடந்த ஒரு பிரச்சனை, அந்த டிபிசியில் நடந்த பிரச்சனையை வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டோன்னே அது பெரிய லெவலில் இன்றைக்கி வரைக்கும் பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாவட்டத்தில் ஒரு நண்பர் வந்து டிபிசியில் கேள்வி கேட்டார். அவர் மீது ஒரு பொய்யான எஃப்ஐஆர் பதிவு பண்ணி என்ன செஞ்சுறாங்க, ஒரு மிரட்டும் தொனியில். அப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஏதாவது தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்கவே கூடாது, நீங்கள் வாட்டில் கடந்து போயிருங்க அப்படின்னு அதிகார வர்க்கங்களும் சரி பலவளம் படைத்தவங்களும் சரி ஊருக்குள்ளேயே என்ன செய்ய தப்பு செஞ்சு ஊறி போனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறத கேட்கும்போதே அடக்கி வச்சிட்டோம்னா இவன் பெரிய பெரிய தவறுகளை கண்டுக்காமல் கடந்து போயிடுவாங்கன்னு சொல்லி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குழுவாக ஒரு டீமாக சேர்ந்து செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தனிநபராக நீங்கள் வந்து அடுத்த ஊர் பிரச்சனைகளை போய் நீங்கள் தலையிட நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வந்து நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அதனால் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. இப்போ புதிதாக அமையவிருக்கிற அரசாங்கம் எல்லாத்தையுமே சரி செய்யணும். அதாவது சிஎம் செல் பெட்டிஷன் போட்டால் உடனே மக்களோட குறைகளை தீர்க்கணும். கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் வாங்கும்போது அந்த பெட்டிஷனில் சரியாக ரேஸ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் புதிதாக அமைகிற அரசு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எவ்வளோ மெத்தன போக்கோடு செயல்பட்டாங்களோ அதெல்லாம் கலைச்சிட்டு அதே மாதிரி தகவல் ஆணையத்தை சரி செய்கிறதுக்கான முயற்சியை அரசாங்கம் இறங்கணும். இப்போ புதிதாக அமைகிற அரசுக்கு நிறைய கடமைகளும் பொறுப்புகள் இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு நடைமுறைகளையும் நம்ம வந்து அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் விழிப்புணர்வாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ நீங்களும் சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்களும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஒரு எனர்ஜியை தரும் விதமாக உங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தான் வெளியிடுகிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். கவனத்தோடு செயல்படுவோம். நல்ல விஷயங்களை முடிந்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு நம்மளால் செய்வோம். ஆனால் அது ஒரு லிமிட்டோடு நம்ம செஞ்சுக்க பழகுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.